Please like, share. Don't forget, subscribe to our channel. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒட்டகம் தான் பார்த்துட்டு வரோம். ஏற்கனவே பார்ட் 4 வரைக்கும் போயிட்டோம். பார்ட் 5 பார்க்கலாம் வாங்க. பார்ட் 4ல் இந்த 2 பீஸ் வச்சு ஜாயின் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஜாயின் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் கொஞ்சம் ஜாயின் பண்ணணும். அதனால் காலும் வாலும் அப்புறம் போட்டுக்கலாம். இந்த ராந்தல் போட்டுக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் இந்த ராந்தல் போட்டுக்கலாம். இந்த ராந்தல் லைட்டு போட ப்ரௌன் கலர் ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு அடி ஸ்கேலில் 5 அளவு கட் பண்ணி எடுத்திருக்கேன். 5 அடி ஒயர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதாவது 80ஆம் நம்பர் ஒயர். இது மணி 5 mm தான். ஃபஸ்ட்டில் நம்ம இப்படி கீழே 5 மணி பூ போட்டுக்கலாம். கீழே 2 மணி வேறு கலர் வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் வச்சுக்கிங்க. 5 மணி கோத்துருக்கேன். 2 மணி ப்ரௌன் கலர், 3 மணி ஒயிட் கலர். இந்த 3ஆவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். ஒயரை சமமாக வச்சுக்கிங்க. இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். 6 மணி வரும்போது நமக்கு இந்த சைடை 2 மணி வரும். 5 மணி வரும்போது கீழே ஒரு சைடில் 2 மணி, மேலே 1 மணி தான் வரும். அந்த மாதிரி போட்டோம்னா தான் இந்த மாதிரி ரவுண்டு வரும். உள்ளே 6 மணி வரும். 6 பூ போடணும். 6ஆவது பூவில் ஜாயின் பண்ணணும். இதே போல் போடணும். கீழே இருக்க ஒயரில் ரைட் சைடு ஒயரில் 2 மணி ப்ரௌன் கலர், மேலே இருக்க ஒயரில் லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி ஒயிட் கலர் கோக்கணும். ஆனால் அந்த 2ஆவது மணியில் தான் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த பூ போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். டபுள் பீட்ஸ் இருந்தாலும் கோத்துக்குங்க. இந்த ப்ரௌன் கலர் ஆனால் ஒயிட் கலர் இல்லை. கீழே வர்ற மணி மட்டும். கீழே என்ன கலர் கொடுக்குறீங்களோ அது டபுள் பீட்ஸ் இருந்தாலும் கோத்துக்குங்க. இந்த 2ஆவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். கீழே 2 மணி இருக்கணும். மேலே ஒரு மணி தான் வரணும். கீழே 2 மணி வரணும். 5 மணி வச்சு ஒரு பூ போட்டோம். அதுக்கு பக்கத்தில் ஒரு பூ நான் போட்டு காமிச்சேன். இதே போல் நீங்கள் இன்னும் 3 பூ போட்டுட்டு வாங்க. 5 பூ மொத்தம். 6ஆவது பூவில் ஜாயின் பண்ண போகிறோம். நான் அங்கே சொல்கிறேன். 3 பூ போட்டுட்டு வாங்க. 5 பூ போட்டிருக்கோம். இப்போ 6ஆவது பூ போடும்போது ரைட் சைடு ஒயரில் 2 மணி ப்ரௌன் கலர் கோக்கணும். அதே ஒயரை இந்த சைடு மணியில் ஃபஸ்ட்டு கோத்து இந்த ஒயிட் கலர் மணியில், வெள்ளை மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ இந்த ஒயரில் 1 மணி ஒயிட் கலர் கோக்கணும். இந்த மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ புரியுதான்னு பாருங்கள். 6 பூ போட்டுட்டோம். 6 மணி பூ போட்டுட்டோம். 5 மணி பூ போடலாம். ஆனால் போட்டோம்னா ஒயர் கீழே போயிடும். அதை மேலே எடுத்துகிட்டு வரணும். அதனால தான் நான் இப்படி சொல்லியிருக்கேன். புரியும்னு நினைக்கிறேன். இந்த 6 மணிலையும் 5 மணி பூ போடணும்.
அந்த 5 மணியில் வந்து 2 மணி இந்த ப்ரௌன் கலர், 1 மணி ஒயிட் கலர், 2 மணி ப்ரௌன் கலர், 1 மணி ஒயிட் கலர். லெஃப்ட் சைடு ஒயரில் 4 மணி கோத்துருக்கேன். இந்த ரைட் சைடு ஒயரை இந்த 4வது மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து பாருங்கள், ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி ப்ரௌன் கலர், 1 ஒயிட் கலர் கோக்கணும். இதே போல் போட்டுகிட்டே வாங்க. கடைசி பூ போடும்போது இந்த மணி சேர்க்கணும். 2 மணி ப்ரௌன் கலர் கோக்கணும். இந்த லைன் போட்டு முடிச்சிடுங்க. நானும் போட்டுட்டு வரேன், நீங்களும் போட்டுட்டு வாங்க. அதுக்கு அடுத்து பாருங்கள், ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ 7 மணி பூ போட போகிறோம். கீழே 2 மணியில் ஒயர் இருக்குது. 5 மணி கோக்கணும். கோத்துட்டு வாங்க, நானும் கோத்துட்டு வரேன். இந்த 5வது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். ஃபஸ்ட்டு பூவுக்கு 5 மணி கோத்தோம். அதுக்கடுத்து பாருங்கள், கீழே 2 மணியில் ஒயரை விட்டு எடுத்தோம்னா 3 மணி இருக்கும். 4 மணி கோக்கணும். அதே போல் போட்டுகிட்டே வாங்க. 4 மணி தான் கோக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 4 மணி கோக்கணும். ரைட் சைடு ஒயரை கீழே 2 மணியில் விட்டு எடுக்கணும். அந்த 4வது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இதே போல் போட்டுகிட்டே வாங்க. நானும் போட்டுட்டு வரேன். கடைசி பூ போடும்போது இந்த மணியை சேர்க்கணும். அப்போது 3 மணி கோக்கணும். இந்த மணி சேர்த்தோம்னா 3 மணி கோக்கணும். இந்த லைன் போட்டு முடிச்சிடுங்க. நானும் போட்டுட்டு வரேன், நீங்களும் போட்டுட்டு வாங்க. கடைசி பூ போடும்போது கீழே இருக்க 2 மணிலையும் ஒயரை விட்டு எடுக்கணும். இந்த சைடு மணியை சேர்க்கணும். 4 மணி இருக்கும். மேலே இருக்க ஒயரில் 3 மணி கோக்கணும். 3வது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். 5 மணி பூ போட போகிறோம். அதுக்கடுத்து 5 மணி பூ போட போகிறோம். கீழே 2 மணியில் விட்டு 5 மணி பூ வரும். இந்த 1 மணிலேயும் 5 மணி பூ வரும். கீழே 2 மணியில் ஒயரை விட்டு 5 மணி பூ வரும். இந்த 1 மணிலேயும் 5 மணி பூ வரும். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து போடுங்க. இப்போ 2 மணியில் ஒயர் இருக்குது. 3 மணி கோக்கணும். அதுக்கடுத்து 1 மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும். அப்போ 3 மணி கோக்கணும். அதுக்கடுத்து 2 மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும். 3 மணி இருக்கும். 2 மணி கோக்கணும். அதை கவனமாக பார்த்து போட்டுகிட்டே வாங்க. கடைசி பூ போடும்போது இந்த மணியை சேர்க்கணும். அப்படியே போட்டுகிட்டே வாங்க. நானும் போட்டுட்டு வரேன். இந்த லைன் போட்டு முடிச்சிடுங்க. கடைசி பூ போடும்போது சைடு மணியை சேர்க்கணும். கீழே இருக்க மணியை விட்டு எடுக்கணும். சைடு மணியை சேர்க்கணும். 3 மணி இருக்கும். 2 மணி கோக்கணும். 2வது மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து கொஞ்சம் கவனமாக பாருங்கள். 7 மணி பூ போட போகிறோம். கீழே இருக்க ஒயரை இந்த 2 மணிலையும் விட்டு எடுக்கணும். ஏற்கனவே 1 மணியில் ஒயர் இருக்குது. இந்த 2 மணிலே ஒயரை விட்டு எடுக்கணும். இப்போ கீழே 3 மணியில் ஒயர் இருக்குது. 7 மணி கோக்கணும். அதாவது ஒரு ஒயிட் கலர்,
2 ப்ரௌன் கலர், 1 ஒயிட் கலர். மூணு மணியில் ஒயர் இருக்குது, 4 மணி கோக்கணும். 1 ஒயிட் கலர், 2 ப்ரௌன் கலர், 1 ஒயிட் கலர். இந்த 4வது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். புரியுதான்னு பாருங்கள். அதுக்கடுத்து கீழே இருக்க 3 மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும். மேலே 2 ப்ரௌன் கலர், 1 ஒயிட் கலர், 3 மணி கோக்கணும். இதே போல் தான் எல்லா பூவும் போடணும். கடைசி பூ போடும்போது 2 ப்ரௌன் கலர் தான் கோக்கணும். இந்த மணியை சேர்க்கணும், 2 ப்ரௌன் கலர் கோக்கணும். போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். இந்த லைன் போட்டு முடிச்சிடுங்க. கடைசி பூ போடும்போது கீழே இருக்க ஒயரு, ரைட் சைடு ஒயரு கீழே 3 மணியில் விட்டு எடுக்கணும். இந்த சைடு மணியை சேர்க்கணும். அப்போ 5 மணி இருக்கும். 2 மணி ப்ரௌன் கலர் கோக்கணும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.